18 படிகளை பற்றி பார்க்கின்றோம். 18 படிகள். இந்த 18 படிகளிலே 18 விதமான தேவதைகள் குடியிருக்கின்றார்கள். அதனால்தான் நமக்கு சபரிமலைக்கு செல்கின்றவர்களுக்கு எல்லாமே கிடைக்கின்றது, அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுகின்றது என்றால் அதற்கு காரணம் இந்த 18 படிகளிலே 18 தேவதைகள் குடியிருக்கின்றார்கள். இந்த 18 தேவதைகளை கடந்து நாம் ஐயன் ஐயப்பனை பார்க்க போகின்றோம். ஆகவே அந்த 18 தேவதைகளுடைய அத்துணை அருளும் நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் சபரிமலைக்கு செல்கின்றவர் அத்துணை பேருடைய வேண்டுதல்களும் நிறைவேறுகின்றது. இந்த 18 படிகளிலே என்னென்ன தேவதைகள் குடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். முதலாவதாக முதல் படியிலே நாகயக்ஷி குடியிருக்கின்றாள். இந்த நாகயக்ஷிக்கு அச்சங்கோவிலிலே தனியாக சன்னதியே இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது படியிலே மகிஷாசுர மர்தினி குடியிருக்கின்றாள். நமக்கெல்லாம் தைரியத்தை வழங்குகின்ற மகிஷாசுர மர்தினி குடியிருக்கின்றாள். மூன்றாவது படியிலே ஐயன் ஐயப்பன் பூஜையிலே பிரதானமானது என்ன? அன்னதானம். இந்த அன்னத்துக்கெல்லாம் தேவதையாக இருக்கின்ற அன்னபூரணி மூன்றாவது படியிலே குடியிருக்கின்றாள். நான்காவது படியிலே மகா காளி குடியிருக்கின்றாள். ஐந்தாவது படியிலே கிருஷ்ணகாளி குடியிருக்கின்றாள். இவள் கிருஷ்ண அம்சம் கொண்ட காளி. அடுத்து ஆறாவது படியிலே சக்தி பைரவி குடியிருக்கின்றாள். அதை கடந்து ஏழாவது படி ஏறினால் ஏழாவது படியிலே கார்த்த வீரியார்ஜுனன் குடியிருக்கின்றார். அடுத்து எட்டாவது படியிலே கிருஷ்ணாபன் குடியிருக்கின்றார். கிருஷ்ணாபன் யார் என்று கேட்டால் கருப்பண்ண சுவாமிதான் கிருஷ்ணாபன். ஆக ஒன்பதாவது படியிலே இடும்பன் குடியிருக்கின்றார். பத்தாவது படியிலே வேதாளம், அதாவது பேய்களுடைய தலைவன், அவர் குடியிருக்கின்றார். 11வது படியிலே நாகராஜா, நாகங்களுடைய தலைவன் குடியிருக்கின்றார். 12வது படியிலே ரேணுகாதேவி, அதாவது கேரள க்ஷேத்திரத்தையே உருவாக்கின பரசுராமருடைய தாயார் ரேணுகாதேவி குடியிருக்கின்றாள். 13வது படியிலே ஸ்வப்னவாராகி குடியிருக்கின்றாள். இவள் நாம் காணுகின்ற சொப்பனங்களுக்கெல்லாம் தேவதையாக இருப்பவள். அடுத்து 14வது படியிலே மகா பிரத்திங்கிரா தேவி குடியிருக்கின்றாள். அடுத்து 15வது படியிலே பூமாதேவி அமர்ந்திருக்கின்றாள். 16வது படியிலே அகோரம் என்று சொல்லப்படுகின்ற அஸ்திரங்களுடைய தலைவன் குடியிருக்கின்றார். 17வது படியிலே பாசுபதம், அதாவது சிவனுடைய அஸ்திரம் பாசுபதம், அந்த தேவதை குடியிருக்கின்றார். 18வது படியிலே மிருத்யுஞ்சயன் குடியிருக்கின்றார். ஆகவேதான் சபரிமலையிலே அனுதினமும் மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெறுகின்றது, தினமும் நடைபெறுகின்றது. நீங்கள் அருகிலே இருக்கின்ற உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஐயப்பன் கோவில்களிலே கூட விசாரித்து பாருங்கள், அனுதினமும் மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெறும். இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் ஐயன் ஐயப்பன் ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஹோமத்திலே கலந்து கொண்டால் அது மிகவும் சிறப்பு. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அந்த ஹோமத்திலே பணம் கட்டி ஹோமத்திலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லத்திலே நோய் நொடியின்றி அனைவரும் சுகமாக வாழ்வார்கள். ஆகவே இந்த 18 தேவதைகளும் 18 படிகளிலே குடியிருக்கின்ற காரணத்தினாலே தான் ஐயன் ஐயப்பனுடைய சபரிமலைக்கு வருகின்ற மெய்யடியார்கள் அத்துணை பேருக்கும் அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இதுதான் கண்கண்ட உண்மை.